அதே மாரி மேம், இப்போ நாகதோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்டின்னா, அவங்க வீட்டுக்கு பாம்பு வரும் அந்த மாரிலாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நாகதோஷம் இருந்தா வீட்டுக்கு பாம்பு வருமா? கண்டிப்பாம்மா. அதாவது பொதுவா வந்து ஒரு வீட்ல ராகு நட்சத்திரமோ, கேது நட்சத்திரமோ, அதாவது ராகு அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, அ இந்த பக்கம் சதயம். இந்த 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 மாரி நட்சத்திரங்கள் வந்து ராகு, கேது நட்சத்திரங்கள். இவங்க இருக்கும் பொழுதே வந்து சர்ப்பம் வந்து வீட்டுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்கு. அது வந்து அந்த வீட்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ராகு, கேது நட்சத்திரம் உள்ள நபர்கள் இருக்கிறாங்கனாலே, அவங்க வந்து போகும். வந்து எப்பயாவது அவங்க கண்ல தட்டுப்படும் அந்த வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வர்றதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சில நேரங்கள் அது யோகமாவும் நம்மளுக்கு அமையலாம். அது வந்து வடக்கு நோக்கி அந்த திசையில வருது அப்படின்றது ஒரு விஷயம். வடக்கு நோக்கி போகுது, கிழக்கு நோக்கி அதாவது போகுதுன்றதோட அது வருது. அந்த நோக்கி அது வருது. அது போற திசை. உங்க வீட்ல வந்து இந்த திசைகள நோக்கி வருதுன்னா, கண்டிப்பா அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்மளுக்கு குடுக்கும். அது மாரி தெற்கு திசையிலயோ, மேற்கு திசையிலோ போகுது அப்படின்னா, அது அது நம்ம எங்க நம்மளோட ஜாதகத்துல அமைப்பு அந்த காலகட்டத்துல என்ன மாரி இருக்கு அப்படின்றத ம். பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி நீங்க இது